மீனா கொழு வச்சாலும் விஜயா வீட்டு கொழுன்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லணும்னு சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இதெல்லாம் சாமி காரியம் வேற, நீ எதுவும் சொல்லாத பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அம்மா கொழு வைக்கும் போது பிரசாதம் எல்லாம் செய்வீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்வதி. ஆமா கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மீனா வேற ரொம்ப டேஸ்டியா பண்ணுவேன், அதுக்கு வேண்டியே நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பார்வதி. எதுக்கு வரையோ இல்லையா, அதுக்கு வந்துருவியே, சரி வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விஜயா. அது மட்டும் இல்ல, என் வீட்டுக்கார் வேற இந்த ஃபங்க்ஷன்ல என்னை பாட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. எது, அவருக்கு எதுக்கு இந்த விபரீத ஆசை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க பார்வதி. என்ன சொல்ற நீ? இல்ல வித்தியாசமான ஆசை அப்படின்னு சொல்லி சொன்னேன்னு சொல்லி பார்வதி மழுப்பிடுறாங்க. விஜயா, உனக்கு வந்து ஆட தானே தெரியும், எப்படி உனக்கு பாட தெரியும் அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்கறாங்க. கொஞ்சம் பாடவும் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விஜயா. ஆனா அவருக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரியே இருக்காங்க. சரி எப்பவாவது நீ பாடுறத கேட்டிருப்பாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்றாங்க. சரி என்ன பாட்டு பாடுறதுன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லவும், பாட்டு பாடணும்னா சாமி பாட்டு தானே விஜயா பாடணும், ஏதாவது பாடு, அந்த குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா பாட்டு பாட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது அப்படின்னு சொல்றாங்க விஜயா. சரி அப்ப அம்மன் பாட்டு ஏதாவது பாடு அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. சரி ஏதோ ஒன்று பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயா. அப்புறம் அந்த டான்ஸ் ஸ்கூலுக்கு வர லவ் ஜோடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு ரூம்ல நின்று ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து மீனா வந்து லஞ்ச் கொண்டுட்டு உள்ள வராங்க. டைனிங் டேபிள் வந்து டிஃபன் பாக்ஸை வச்சுட்டு கிச்சனுக்குள்ள போய் பிளேட் எடுக்கிறதுக்காக போறாங்க. பக்கத்து ரூம்ல ஏதோ பேசுற சவுண்டு கேட்குதுன்னு தெரிஞ்சு உள்ள போய் எட்டி பாக்குறாங்க மீனா. அப்ப ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி நிக்கவும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா. ஒண்ணுமில்லையே, நாங்கள் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த பையன். ஏமா நீ பொண்ணா இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த இதுக்கா இங்கே வரீங்க, இந்த மாதிரி வேலையில வேற எங்காவது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மீனா. நான் சொன்னேன்ல, நான் சொன்னதை கேட்காம நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்ட, நம்ம மாட்ட போறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னோன்னே அந்த பையன் இருந்துட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ சொல்றான். சொல்லிட்டு இருக்க கீழே வர்றாங்க விஜயாவும் பார்வதியும். அவங்க ரெண்டு பேர் வந்தோன்னா மீனா வந்து அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வரதுக்குள்ள அந்த பொண்ணு ஓடி வந்து மீனா வந்து என்ன திட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லத்த அப்படின்னு சொல்லி மீனா சொல்ல வர்றதுக்குள்ள அந்த பொண்ணு இருந்துட்டு நாங்கள் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இவங்க எங்களை தப்பா நினைச்சு திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லத்த இவங்க ரெண்டு பேர் நெருக்கமா நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், உடனே பார்வதி இருந்துட்டு எது நெருக்கமாவா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அந்த பையன் இருந்துட்டு இல்ல நாங்கள் நிஜமாவே ப்ராக்டிஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் ப்ராக்டிஸா அப்படின்னு சொல்லி மீனா கேட்கறாங்க. அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்கறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு மாஸ்டர் நீங்கள் சொல்லி கொடுத்த அந்த ஸ்ரிங்கார போஸ்டர் தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப மோசமாக வேற திட்டினாங்கன்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. எங்கள் வீட்டில் கூட எங்கள் அம்மா இப்படி திட்டுறது கிடையாது, ஆனால் இவங்க இப்படி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அதை கேட்ட உடனே மீனா வந்துட்டு இல்லை அத்தை இவங்க பண்ணுனது அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளார, பரதத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும், ஸ்ரிங்கார ரசம்னா உனக்கு என்னன்னு தெரியுமா, உனக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் மிளகு ரசம் தக்காளி ரசம் மட்டும் தானே, இதெல்லாம் உன் அறிவுக்கு எட்டாது, இதை பற்றி உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது, வாயை மூடிட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லத்த அவங்க அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளார, வேலையெல்லாம் இனிமேல் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீனா வந்து அந்த பிள்ளையும் பையனையுமே முறைச்சிக்கிட்டே அவங்க பாட்டுக்கு பரிசு எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அந்த பொண்ணு அழுது சீன் போட, நீ அழாதம்மா, அந்த அவளுக்கு தான் வந்து படிப்பறிவே கிடையாது, அதனால அவள் அப்படி பேசிட்டா, நீ போய் சாப்பிடு போ அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க. இந்த மீனா கூட பெரும் தொல்லையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. உடனே பார்வதி இருந்துட்டு அவங்க முன்னால் எதுக்கு நீ மீனாவை திட்டின அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்குறாங்க. ஆமாம் அவளுக்கு என்ன தெரியும், அடுத்தவங்களை குறை சொல்ல தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து வா நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் மீனா ஏதோ சொல்ல வந்தா அப்படிங்கிறத நினச்சி பார்வதி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அங்கே வீட்டில் வந்து ஸ்ருதியையும் ரவியும் காட்டுறாங்க. ஸ்ருதி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரூம்குள்ளே வரும்போது ரவி வந்து பாட்டு கேட்டுட்டே ஹிந்தி பாட்டை வந்து ஹம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸ்ருதி இருந்துட்டு என்ன இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே மொபைல் பழசு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ரவி. உடனே ஸ்ருதி இருந்துட்டு நான் மொபைலை கேட்டல பாட்டை கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாட்டும் பழசு தான், நீ கேட்டதில்லை, துஜே தேக்கா தேயேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாடுறாரு. போது நிறுத்து, அது பழசுன்னு எனக்கு தெரியும், நீ பாடுறது புதுசாக இருக்கே அதுதான் சொல்கிறேன், உனக்கு இது ஹிந்தியே தெரியாதே, நீ எப்படி ஹிந்தி பாட்டு பாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரவி இருந்துட்டு இசைக்கு மொழியே கிடையாது, எந்த பாட்டு வேணால் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இத்தனை நாள் இல்லாமல் இது என்ன புதுசாக இப்போ அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க. உடனே ரவி இருந்துட்டு நான் வந்து நீத்து கூட காரில் போயிட்டு இருந்தேன், அப்போ காரில் இந்த பாட்டு பாடுச்சு, அதை கேட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ரவி. உடனே ஸ்ருதி இருந்துட்டு பிஹேவியர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, அடிக்கடி நம்ம மாறது ஒன்றும் தப்பில்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ரவி. அப்புறம் சொல்ல மறந்துட்டு உங்கள் அம்மாவை கடையில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ரவி. தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. எப்படி தெரியும் போது மம்மி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு இருக்க பாட்டை வந்து ஸ்ருதி நிப்பாட்டிடுறாங்க. எதுக்கு நிப்பாட்டின இப்போ அப்படின்னு சொல்லும்போது இதைத்தான் நான் நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேற என்ன சொல்ல வர நீ அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. மம்மி வந்து ஸ்டுடியோக்கு வந்தாங்க, உன்னை பார்த்தேன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸ்ருதி. அதை கேட்டேன்னா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரவி. அவங்க வந்தாங்க உன்னை பார்த்தாங்கன்னு சொல்லி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரவி கேட்கவும், நீ கூட தான் என்கிட்ட நிறைய விஷயத்த சொல்றது இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. வர நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரவி சொல்லவும், அப்போ மற்றவங்க பேசுறதெல்லாம் மட்டும் உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்கறாங்க. அந்த சமயம் பார்த்து மீனா முத்துவும் உள்ள வராங்க. தூங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு வராங்க. ஹாய் மீனா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆன்ட்டிக்கு வேண்டி நம்ம இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கமே, பேசாமல் இந்த ட்ராமாவை இப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. ஐயோ வேண்டாம் எனக்கும் இது மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் அத்தைக்கு தெரிஞ்சால் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. சரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்கவும், அதெல்லாம் நல்ல விஷயம் தான், நிறைய பொம்மையெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அதை கேட்டோன்னா ஸ்ருதி இருந்துட்டு ஏய் எனக்கு புரிஞ்சிருச்சு, கங்க்ராட்ஸ் மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்கவும், அதான் உங்களுக்கு பாப்பா பிறக்க போகுதுல்ல அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரவி இருந்துட்டு டே கங்க்ராட்ஸ்டா முத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் டப் பண்ணுற சீரியல் எத்தனை பார்த்துருக்கேன், அதுக்கு அதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. பழகுறல அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு முத்து.
நீங்கள் நிறைய டாய்ஸ் எல்லாம் வேறு வாங்கியிருக்கிறதா சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அது ஒன்று தான் அர்த்தமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வேறு என்ன அப்படிங்கும்போது பொம்மையெல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கிறது கொழு பொம்மைக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படின்னா அப்படிங்கும்போது கொழு வைக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 5000 ரூபா வந்து இதுக்கு உன்னோட ஷேர் நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு முத்து. அதை கேட்ட உடனே 5000 ரூபாயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு பர்ஸ்லேருந்து 2500 ரூபா எடுத்து இந்தாங்க என்னோட ஷேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மிச்சத்தை இவங்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காசு வாங்கணும்னா மீனா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், பாத்தியா மீனா இதுதான் சரியான ஜோடிங்கிறது, இன்பம் துன்பம் பட்ஜெட்டு எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவன் இருக்கான் பாரு ஓடுகாலே, அவன் வந்து காசை கொடுக்க மாட்டேன்ட்டான் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அவன் எப்படா திருந்திருக்கான், சின்ன வயசுலேயே அவன் அப்படித்தானே, கிரிக்கெட் விளையாடணும் பேட் வாங்கணும்னு சொன்னால் நம்ம தான் காசு போட்டு பேட் வாங்குவோம், விளையாடுறக்கு மட்டும் தான் அவன் வருவான் அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு. ஆமாடா அப்புறம் அந்த பார்லர் அம்மா தான் எனக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அப்புறம் ஸ்ருதி இருந்துட்டு ஏமேனா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நிறைய டிஷ்ஷஸ் எல்லாம் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் பின்ன செய்யாமல் நிறைய செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டெய்லி நிறைய பிரசாதமெல்லாம் படைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் மீனா தான் எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு செய்யணும், அதை நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதனால் என்ன அண்ணி மட்டும் செய்யணும்னு இல்லை, நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரவி சொல்லவும், சரி 2 பேரும் சேர்ந்து நிறைய நல்லா தான் செய்யுங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. உடனே ஸ்ருதி இருந்துட்டு மீனா அப்புறம் என்கிட்ட கூட நிறைய டாய்ஸ் இருக்குது, எங்கள் வீட்டிலேருந்து நான் எடுத்துகிட்டு வரேன், நிறைய டெடி பேர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு டெடி பேரா, எனக்கு மினி பீர் தெரியும் டின் பீர் தெரியும், அது என்ன டெடி பேர் புதுசாக வந்த பீராடா ரவி அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே மீனா இருந்துட்டு சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரவி இருந்துட்டு டெடி பீருங்கிறது கரடி பொம்மைடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இந்த பொம்மையெல்லாம் கொழுவில் வைக்க முடியாது ஸ்ருதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி நாங்கள் கிளம்புறோம் நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. கதவு சாத்திட்டு வரதுக்காக ஸ்ருதி அங்கே போகிறாங்க. அவங்க கதவு சாத்திட்டு திரும்பி வரும்போது மறுபடியும் ரவி வந்து அந்த ஹிந்தி பாட்டை பாடுறாரு. வந்தவங்க வந்து துண்டு எடுத்து அவங்க ரவியை போட்டு அடி நடிக்கிறாங்க. ரவி இருந்துட்டு ஐயோ அம்மா அப்பான்னு சொல்லி கத்திட்டு டி எதுக்கடி அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உட்காந்துருக்காரு. காலையில் விடிஞ்ச உடனே பொம்மையெல்லாம் எடுத்து மறுபடியும் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க மீனா. அப்போ வந்து ஸ்ருதி வந்து ரூம்குள்ளேருந்து வராங்க. என்ன மீனா பொம்மையெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க பொம்மையில் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முத்து வந்துட்டு இதே வேலையாக இருந்துட்டு இருக்காத, கரெக்டாக டைமுக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு பசிச்சா எனக்கு சாப்பிட தெரியும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. ஆமாம் பூக்கட்டி விற்கும் போதே இதே வேலை பண்ணிட்டு இருப்பேன் சாப்பிடாம, இப்போ இந்த வேலை வேற சேர்ந்துருச்சு, நீ ஒழுங்காக சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் நல்லதுக்கு தானே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. ஆமாம் அவர் ரொம்ப தாங்க அக்கறை காட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. ஒருத்தர் நல்லவனாக இருந்தால் பிடிக்காதே அப்படின்னு சொல்லி முத்து சலிச்சுக்கிறாரு. அப்போ ரூம்குள்ள வந்து ரெடியாகி ரவி வெளியே வராரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ஸ்ருதி இருந்துட்டு என்னையும் கொண்டு போய் ஆஃபீஸில் விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதனால் நான் சீக்கிரமாக கிளம்புறேன், நீ வந்து கேப் பிடிச்சி போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே நீ 10 மணிக்கு மேலே தானே போகணும், என்ன இந்நேரத்துக்கு இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுற டைம் கூட இன்னும் ஆகல, அதுக்குள்ளே கிளம்புறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்கவும், நீது உடனே வர சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோ அவசரமாக எதுக்கு அவ கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஏதோ பேசணும் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னாங்க அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு அது என்ன நீட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டே அது நீட்டு இல்லைடா, என்னோட ஓனரோட பொண்ணு பேர் நீத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னடா பேர் இது நீட்டு மடக்கு மொளன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாரு முத்து. டே அது ஹிந்தி பேருடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க ரவி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறேன். நீத்து வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் வாங்க நம்ம 2 பேரும் ஒன்றாவே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு சொன்னாங்க, அதனால தான் நான் சீக்கிரமாக கிளம்புறேன், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. ரவியவே பார்த்துட்டு ஸ்ருதி வந்து அப்செட்டில் யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. முத்து வந்து ரவியை பார்த்துட்டு பரவாயில்ல இவன் கூட வேலையில் மும்பரமாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்ருதி வந்து சிலையாட்ட நிற்கிறத பார்த்துட்டு என்ன ஸ்ருதி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. அவங்க கவலையை அவங்க கிட்ட காமிச்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சரி இந்த பொம்மையெல்லாம் எங்கே வைப்பீங்க எப்படி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க. இதோ இங்கே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி மீனா வந்து ஒரு இடத்த காட்டுறாங்க. எந்த பொம்மை வேணாலும் எங்கே வேணாலும் ரேண்டமாக வச்சுக்கலாமான்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க. உடனே முத்து இருந்துட்டு ஓ எங்கே வேணால் வச்சுக்கலாம், பெரிய பொம்மையெல்லாம் கீழே வச்சுட்டு அப்படியே சின்ன பொம்மையெல்லாம் மேலே வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது, அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. ஓ அப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. அப்படியெல்லாம் இருக்கா மீனா, அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க ஸ்ருதி. முதல்ல கீழ்ப்படியிலிருந்து ஆரம்பிக்கணும். முதல் படியில் செடி கொடி மரம் அந்த மாதிரி இருக்கிறத வைக்கணும். 2வது படியில் வந்து நத்தை சங்கு அப்படின்னு சொல்லி 2 அறிவு இருக்க உயிரினங்களை வைக்கணும். 3வதுல வந்து பூச்சி புழு அந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் வைக்கணும். 4வது படியில் வந்து ஊர்ந்து போகிறது பறந்து போகிற பறவைகளோட இதெல்லாம் வைக்கணும். 5வது படியில் வந்து பெரிய பெரிய விலங்கு அந்த மாதிரி இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், அப்படின்னா 6th படியில் மனுஷங்கள் இருக்கிற பொம்மை தானே வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தானே 6th சென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் கரெக்டாக சொன்னீங்க. அப்போ 7வது படியில் என்ன வைக்கணும் மீனா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்கவும், 7வது படியில் வந்து சித்தர்கள் நம்ம குருவா யாரையெல்லாம் வணங்குற மாதிரியான சிலைகள்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 8th ஸ்டெப்பில் என்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்கவும், நம்ம வந்து 8th ஸ்டெப்பில் வந்து அஷ்டலக்ஷ்மி சிலைகள் அப்புறம் அந்த தசாவதாரத்தில் வர இது எல்லாமே வைக்கணும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்ல வரதுக்குள்ளார முத்து இருந்துட்டு தசாவதாரத்தில் இருந்துன்னா அப்போ அந்த கமலஹாசன் நடிச்சார் அந்த இது தானே, அந்த இதில் இருக்கிற சிலைக்கெல்லாம் நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, கடவுளோட அவதார உருவங்களை நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும் ஸ்ருதி வந்து சிரிக்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு ஓ அப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி 9வது படியில் என்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. உடனே மீனா இருந்துட்டு 9வது சிலையில் வந்து கலசம் வச்சு சிவன் பிரம்மா விஷ்ணு விநாயகர் அந்த மாதிரி தெய்வங்களோட சிலைகள் எல்லாமே வைக்கணும், அதுதான் வந்து வசந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி வந்துட்டு ஓ இதுக்கு இவ்வளோ பெரிய ப்ராசஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து நம்ம எப்படி செய்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, 9 படி தான் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, 5 படி கூட சில பேர் வைப்பாங்க. மனசு
மனசார கும்பிட்டு கடவுளுக்கு உண்மையாக அர்ப்பணம் பண்ணி வைக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. மீனா சொன்னதையெல்லாம் ஆச்சரியமாக கேட்டுட்டு ஸ்ருதி வந்து அவங்களை கைத்தட்டி பாராட்டுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.